நான் கேட்கிற கேள்விகளுக்கு பதில் சொல்வதற்கு நாளைக்கு மோடி நாடாளுமன்றத்துக்கு வரமாட்டார்னு அறிவிக்கிறாரு ராகுல் காந்தி. அதே மாதிரி பொய் குற்றச்சாட்டுகளுக்கு பதில் சொல்ல முடியாது, எனக்கு கூட சொல்ல முடியல. மக்கள் கேள்வி கேட்கறதை எதிர்கட்சி மூலமாகத்தான் கேட்க முடியும். யாருக்கு தான் பதில் சொல்லுவார் பிரதமர் மோடி? நம்முடைய இந்திய தேசத்தினுடைய பொருளாதார கொள்கையை எங்கேயோ இருக்கிற ட்ரம்ப் அறிவிக்கிறார்னா அதை மோடி பார்த்துக்கிட்டு கடந்து போயிடுவாரா? டாஸ்மாக ஒழிக்கணும்னு பாஜக சொல்லவும் இல்ல, யாரும் இனிமே தமிழ்நாட்டுல சொல்லவும். பாலியல் குற்றவாளியாக உலகமெங்கும் அடையாளப்படுத்தப்பட்ட ஜெஃப்ரினுடைய அந்த மெயில்ல மோடியினுடைய பெயர் எப்படி வந்துச்சு? நாயனாருடைய மகன் ஒரு ஊழல் செஞ்சிருக்கும் பொழுது அதுக்கான நடவடிக்கையை முதல்வர் எடுக்கல அப்படிங்கிற மாதிரியான ஒரு குற்றச்சாட்டு வெளியில உள்ளவுதே. குறிப்பிட்டு நயினார் நாகேந்திரன் அவர்களும் அவருடைய மகன் பாலாஜி அவர்களும் கண்டிப்பா கஸ்தூரியுடைய ஒழுக்கத்தை பத்தியும் தனி மனித வாழ்க்கையை பத்தியும் டெய்லி ஒருத்தன் வந்து பேசிக்கிட்டு இருக்கான். நீ வரமாட்டேல்ல, நீ வரமாட்டே, எனக்கு பயந்துதான் நீ வரலன்னு சொன்னா உடனே மோதிக்கு 10 பொண்டாட்டி இருக்குன்னு ஒருத்தன் பேசுனா நீங்க சொல்லிடுங்க, பதில் சொல்லிடுங்க. ஏன்னா நீங்களே இப்ப கேள்விதான் பதிலும் சொல்லிடுறேங்க. எனக்கு ஐயோ கண்டிப்பா நான் கேட்கிறேன், அமைதியாவே கேட்கிறேன், பதில் சொல்லிடுங்க. திங்க் தமிழா நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நாம சந்திக்க வந்திருப்பது ரொம்ப முக்கியமான ஒரு நபர், திருமதி கஸ்தூரி அவர்கள், பாஜகவினுடைய ஒரு முக்கியமான நிர்வாகி. நிகழ்ச்சிக்கு போலாம். வணக்கம் மேடம். வணக்கம். எப்படி நல்லா இருக்கீங்களா மேம்? ஓகே. பாஜக கிட்டத்தட்ட தன்னுடைய கூட்டணியை முடிவு செய்துட்டு இப்ப தேர்தலுக்குள்ள அந்த பயணத்துல ரொம்ப வேகமா செயல்பட தொடங்கிட்டாங்க. எப்படி இருக்கு களம்? தேர்தல் வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்கும்? யாருக்கு என்ன நடக்க போகுது 2026 தேர்தல்? 2026ல தமிழ்நாட்டுக்கு நல்ல காலம் பிறகுது, ஒரு மாற்றம் வருகுது. கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய மாற்றம், அந்த மாற்றத்துக்கான அலை அடித்து கொண்டிருக்கிறது தமிழ்நாட்டுல. இது வந்து நான் சொல்லித்தான் தெரியணும்னு இல்லை. என்ன மாற்றம் இருக்கிறது? நீங்க சொல்ற மாற்றம் என்ன மாற்றம்? எல்லா விதத்திலும் மாற்றங்க. தமிழகத்துல இன்னைக்கு இல்லாத விஷயங்கள், சட்டம் ஒழுங்கு, பெண்கள் பாதுகாப்பு, நல்ல ரோடு, தண்ணி, காற்று, இது எதுவுமே இல்லை. இது எல்லாமே வரும். எப்போன்னா மாற்றம் வந்தா தான் வரும். மெட்ரோக்காக பிரிட்ஜ் இருக்கு, மெட்ரோ இல்லை. அவசரமா தேர்தலுக்கு முன்னாடி தான் நம்ம வந்து எல்லாத்தையும் அறிவிக்கிறோம். இதெல்லாம் எப்போ பண்ண வேண்டியது? எல்லாமே டிலேல தான் ஓடிக்கிட்டு இருக்கு. நிதி குடும்பத்துக்கு, கருணாநிதி குடும்பத்துக்கு எப்பவுமே நிதி கொடுக்கணும். முதல்வர் அறிவிக்கிறாரு மெட்ரோ ரயில் திட்டங்கள் தாமதமாவதற்கு காரணம் முதல்வர் நிறைய அறிவிக்கிறாங்க. முதல்வர் அதே சட்டமன்றத்துல ஒரு கேள்விக்கு பாஜக தரப்பு பதில் என்ன மேடம்? நான் சொல்றேன், முதல்வர் நிறைய அறிவிக்கிறாருங்க. இதே முதல்வர் அதே சட்டமன்றத்துல தமிழகம் சட்டம் ஒழுங்கில் முதன்மை நிலையத்தில் இருக்கிறது, எல்லா மெட்ரிக்லையும் தமிழகம் முதல் மாநிலமாக இருக்கிறது, எந்த கொம்பனும் குறை கூற முடியாத ஆட்சியில் இருக்கிறோம்னு அவர் சொல்றாரு. அவர் சொல்லி வாய மூடுறது. அண்ணா யூனிவர்சிட்டியில ரேப் நடக்குது, மூளைக்கு மூல போத கலாச்சாரம். மாற்றம் வரணும்னு மக்கள் எதெல்லாம் தேடுறாங்க? குறைந்தபட்சம் அம்மா வந்து டாஸ்மாக் டைமிங்கையாவது குறைச்சாங்க. இவங்க வந்து முழுசா நிறுத்தணும்னு இனிமே யாரும் கேட்க போறது இல்லைங்க. நாங்க அதை தாண்டி வந்துட்டோம் தமிழ்நாட்டுல. குறைந்த அதை தாண்டி வந்துட்டீங்க. பாஜக ஆளுகிற மாநிலங்கள்லயும் மது விற்பனை இருக்கு, நம்ம இங்க வந்து சொல்ல முடியாது அப்படின்றது இல்ல. குஜராத்ல எல்லாம் ப்ரோஹிபிஷன் நல்லபடியா தான் ஓடிட்டு இருக்கு. பீகார்ல ப்ரோஹிபிஷன் ஓடிட்டு இருக்கு நல்லபடியா. பாண்டிச்சேரியிலேயே பாஜகவினுடைய ஆளுகையின் கீழ தானே இருக்கு. பாண்டிச்சேரியுடைய வரலாறுலயே பாண்டிச்சேரி ரொம்ப ஃபேமஸ்னு பாத்தீங்கன்னா கலால் வரி குறைவு மதுபானங்கள் மேல. டாஸ்மாக ஒழிக்கணும்னு பாஜக சொல்லவும் இல்ல, யாரும் இனிமே தமிழ்நாட்டுல சொல்லவும் முடியாது. எனக்கு முன்னாடி திரு கமலஹாசன் ஐயா அவர்கள் இப்ப திமுகல இருக்கிறாரு, அப்ப வந்து மையம் தலைவரா இருந்தார். அப்போ அவர் சொன்ன விஷயம், ஒரு மையம் தலைவரா தான் இருக்காரு, இப்ப திமுகல இருக்கிறாரு. அதை நீங்க பதிவு பண்ணணும்ல. 4 பேர் நல்லா இருக்கணும்னா அப்படிங்கிற ஃபீலிங்ல மையம் சொன்னதுனால நான் சென்ட்ரலுக்கு போறேன். இப்பயும் நாடாளுமன்றத்தை அதிர விட்டுருக்கிறாரு ராஜ்யசபா எம்பியா. ஆனா நீங்க சொல்றீங்க, ஆனா ஒத்துக்கிறாங்க. இந்த இடத்துல நான் இடைமறிச்சு ஒத்துக்கணும். நாடாளுமன்றத்தை அதிர விட்டுருக்கிறாரு இல்ல, தெரிக்க விட்டுட்டாரு. பக்கத்துல இருந்து அவர் ஸ்பீச்ச கேட்டவங்க தெரிஞ்சு ஓடிட்டாங்கன்னா பாத்துக்கங்களேன்.
அங்க வந்து இந்திக்காரங்கள்லாம் வந்து அப்படியே கட்டுண்டு அங்கே இருந்திருக்கிறாங்க. இவர் தமிழ்ல முழுசா பேசினத அவங்க வந்து இவ்வளவு நல்லா பேசுறாரு, ஆவேசமா பேசுறாரு, இது நம்மளுக்கு புரியலையேன்னு வருத்தப்பட்டு உட்கார்ந்து இருந்தாங்களாம். நம்ம மக்களும் இவ்வளவு ஆவேசமா பேசுறாரு, இது நமக்கு புரியலையேன்னு வருத்தப்பட்டு உட்கார்ந்து இருந்தாங்களாம் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. இவர் புரியுது புரியல அந்த கருத்து ஊடகங்கள் வழியா மக்களுக்கு வந்து சேருது. நான் கேட்கிற கேள்விகளுக்கு பதில் சொல்வதற்கு நாளைக்கு மோடி நாடாளுமன்றத்துக்கு வரமாட்டார்னு அறிவிக்கிறாரு ராகுல் காந்தி. அதே மாதிரி வரலையே கேள்விகளுக்கு பதில் சொல்ல. ராகுல் காந்தியுடைய அவதூறு பேச்சுக்கெல்லாம் வந்து எப்படி மேடம் அதுக்கு போட்டி போட்டுக்கிட்டு எல்லாம் மோதி வர முடியாது. நீ வரமாட்டேல்ல, நீ வரமாட்டே, எனக்கு பயந்துதான் நீ வரலன்னு சொன்னா உடனே மதிப்பு பயம் இல்லைன்னா வந்திருக்கணும்ல மேடம், அதுதானே நியாயம். ராகுல் காந்திக்கு மதிப்பு கொடுத்து மோடி அவர்கள் வரணுமா? இந்த பேச்சுக்கெல்லாம் வந்து ராகுல் காந்தி வர வேண்டியதில்லை. ராகுல் காந்தி எழுப்பிய கேள்விகளுக்கு மதிப்பு கொடுத்து வரணும் இல்ல. இந்திய ராணுவம் சார்ந்து அவர் எழுதிய குற்றச்சாட்டுக்கு பதில் சொல்லுங்கன்னு கேட்கிறாரு. ஜெனரல் எழுதின குற்றச்சாட்டுக்கு பதில் சொல்லுங்க. என்ன குற்றச்சாட்டு? சீன ராணுவம் உள்ள வந்துகிட்டே இருக்குன்னு நாங்க சொல்றோம். அப்போ வரைக்கும் மெத்தனமாவே இருக்காரு பிரதமர். கடைசி நேரத்துல உங்க இஷ்டத்துக்கு ஏதோ ஒண்ணு பண்ணுங்கன்னு சொல்றது ஒரு பிரதமருக்கு அழகு இல்லைன்னு முகுந்த் சொன்னதுக்கு பதில் சொல்லுங்கன்னு நாடாளுமன்றத்துல ராகுல் காந்தி கேட்கிறாரு. ரெண்டாவதா பாலியல் குற்றவாளியாக உலகமெங்கும் அடையாளப்படுத்தப்பட்ட ஜெஃப்ரினுடைய அந்த மெயில்ல மோடியினுடைய பெயர் எப்படி வந்துச்சு? நாம வந்து நாலா விதமா பேசுவோங்க. மோடிக்கு 10 பொண்டாட்டி இருக்குன்னு ஒருத்தன் பேசினா எனக்கு 10 பொண்டாட்டி எல்லாரும் வந்து இப்ப சொல்ல முடியுவாங்க. தேசத்தினுடைய பாதுகாப்பு சார்ந்த ஒரு கேள்வியை எதிர்க்கட்சி தலைவர் எழுப்பும் போது அதுக்கு முறையான பதில மோடி இருங்க. இந்தியாவின் பிரதம மந்திரி மோடிங்கிற அளவுல தான் பேர் இருக்கே தவிர வேற எந்த இடத்துலயும் அவர் பேர் இல்ல. அந்த ஒரு பேர் இருக்குல்ல. ஏங்க இந்தியாவோட பிரதம மந்திரி யாருங்க? அதுக்கான பதில் சொல்லணும். ஏன் அவருடைய ஃபைல்ஸ்ல அமெரிக்காவினுடைய நீதிமன்றம் தன்னிச்சையாக வெளியிட்ட ஆவணங்கள்ல மோடியினுடைய பேர் இடம் பெற்றிருக்கு. சரியோ தப்போ அந்த விளக்கத்தை சொல்ல வேண்டிய பிரதமருடைய கடமையா இப்ப பண்றது ஒரு ஃபேக் நரேட்டிவ். ஃபேக் நரேட்டிவா இருந்தாலும் அதற்கான ப்ராப்பரான பதில் வந்துச்சுன்னா அந்த நரேட்டிவ் அங்கேயே முடிவு. அப்படிலாம் பண்ணவே முடியாதுங்க. நீங்க பாட்டுக்கு வாய்க்கு வந்தபடி ஏதாவது சொல்லுவீங்க. எதிர்க்கட்சி என்ன பேச விடுங்க, நீங்க சொல்லிடுங்க, பதில் சொல்லிடுங்க. ஏன்னா நீங்களே இப்ப கேள்விதான் பதிலும் சொல்லிடுறீங்க. எனக்கு ஐயோ கண்டிப்பா நான் கேக்குறேன், அமைதியாவே கேக்குறேன், பதில் சொல்லிடுங்க. ராகுல் காந்தி பொய் சொல்றாரு, அவர் பொய் சொல்றாருன்னு நீங்க நம்ப மாட்டீங்க. ஆனா உண்மை சொல்ற மோதியை தான் கேள்வி கேட்பீங்களா? அவர் ராகுல் காந்தி பொய் சொல்றாருன்றதை எப்ப தெரியுமா நம்புவோம்? இவர் வந்து ஒரு உண்மையை சொன்னாருன்னா நம்புவோம். கஸ்தூரியுடைய ஒழுக்கத்தை பத்தியும் தனி மனித வாழ்க்கையை பத்தியும் டெய்லி ஒருத்தன் வந்து பேசிக்கிட்டு இருக்கான். போய் ஒவ்வொருத்தர்கிட்டயும் போய் நான் யோக்கியம், நான் உத்தமி, நான் யோக்கியம், நான் உத்தமின்னு சொல்லிக்கிட்டு இருக்க முடியாதுங்க. அதுக்காக நான் வந்து தப்பானவ கிடையாது. ஆனா ஒவ்வொருத்தர்கிட்டயும் நான் விளக்கம் சொன்னாலும் சொல்லாட்டாலும் அவன் பேசுறதுதான் அவன் பேசிக்கிட்டு இருப்பான். ராகுல் காந்தி அந்த ரேஞ்சு தான். மோடி அவர்களை பத்தி டைரக்டான எந்த மென்ஷனுமே இல்ல. எப்ஸ்டைன் மோடியை சந்தித்ததாகவோ போன்ல பேசினதாகவோ இல்ல எந்த விதமான கம்யூனிகேஷன் இருந்ததாகவோ எதுவுமே இல்ல. இதுக்கு என்ன விளக்கம் சொல்றீங்க? பொய்க்கு விளக்கம் கொடுக்க முடியாது. அடுத்தது ராணுவ சம்பந்தப்பட்ட விஷயம். நரவணே அவர்களுடைய புத்தகம் பொதுவெளியிலேயே இருக்கு. இன்னைக்கு வந்து அது பேன் பண்றதோ இல்ல தடுக்கிறதோ பொதுவெளியிலேயே இருக்கு. எல்லாருமே படிச்சு பார்த்துக்கலாம். அவர் சொல்ற குற்றச்சாட்டுக்கும் நரவணையோட புத்தகத்துல இருக்கிற டீடைல்ஸுக்கும் என்ன சம்பந்தம் இருக்குன்னு நீங்க படிச்சு பார்த்து எனக்கு சொல்லுங்க பிரதர். இந்திய ராணுவம் வந்து பாதுகாப்பு பணியில இருக்கும் பொழுது ரேடார்ல தெரியுது சீன ராணுவம் உள்ள ஊடுருவுறாங்கன்னு. இப்படி சீன ராணுவம் உள்ள ஊடுருவுறாங்கன்னு ராஜ்நாத் கிட்ட சொல்றேன். நீங்க பேசாம இருங்க, அமைதியா இருங்கன்னு ராஜ்நாத் சிங் எங்களுக்கு சொல்றாரு. இதே அவங்க நெருங்க நாங்க ஒவ்வொரு முறையும் தகவல் கொடுத்துக்கிட்டே இருக்கோம். ராஜ்நாத் சிங் எங்களை அமைதி காக்க சொல்றாரு. அவர் மோடி கிட்ட பேசிட்டு எங்கள்கிட்ட அமைதி காக்க சொல்றாரு. மோடியே அதன் பிறகு நீங்க உங்களுடைய இஷ்டத்துக்கு என்ன பண்ண முடியுமோ இறுதியில என்ன பண்ணிக்கீங்களோ பண்ணிக்கங்கன்னு கை கழுவி விட்டதாகத்தான் நாங்க அதை ஃபீல் பண்ணோம்னு அவர் எழுதுறாரு. அதுவும் நீங்க படிச்சிருந்தீங்கன்னா கண்டிப்பா அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நிச்சயமா தெரிஞ்சிருக்கும். பிஎம்ஓ ஆபீஸ்ல இருந்து கம்யூனிகேஷன் வந்ததா அந்த புத்தகத்துல புத்தகத்துடைய ஆதாரத்தை கையில புத்தகத்தோட ஒரு எதிர்க்கட்சி தலைவர் பேசும்போது ஜஸ்ட் லைக் தட் அதை புறம் தள்ளிட முடியாது. நான் மறுபடியும் சொல்றேன், ஒரு சின்ன இந்த மாதிரி சென்சிட்டிவ் விஷயங்கள்ல கொஞ்சம் திருச்சாலும் மீனிங்கே மாறுது. எங்கேயோ நடக்கிற சட்டம் ஒழுங்குக்கு முதல்வர் ஸ்டாலின் பதில் சொல்லணும்னா இவ்வளவு ஒரு நாட்டினுடைய பாதுகாப்புக்கு ஒரு பிரச்சனை வரும்போது ராஜ்நாத் சிங் சார்பில் மோடி தானே பதில் சொல்லி ஆகணும். எங்கேயோ நடக்கிற சட்டம் ஒழுங்கு பிரச்சனைக்கு நீங்க ஸ்டாலினை குறை சொல்றோமா இல்லையா? எல்லோரும் சொல்றோமா இல்லையா? மோடி அவர்கள் பதிலும் சொல்லிட்டாரு. அவர் பதில நான் ஒத்துக்கிறேன். ஆனா ராகுல் காந்தி எழுப்பின 3வது கேள்விக்கு மோடி தானே பதில் சொல்லணும் ஒரு பிரதமரா. என்ன சொல்றாரு?
ட்ரம்ப் அறிவிக்கிறார், இந்தியா இனிமே ரஷ்யாவிடமிருந்து எண்ணெயை வாங்காது அப்படிங்கிறத இந்திய நாட்டினுடைய பொருளாதார கொள்கையை அறிவிக்கிறதுக்கு ட்ரம்ப் யார்? மோடி எங்க போனார்? இதற்கு இந்த கேள்விக்காக ஒரு மோடி பதில் சொல்லணுமா? இந்த இடத்துல என்னுடைய தனிப்பட்ட கருத்தா நான் ஒரே ஒரு விஷயம் தான் சொல்ல முடியும். மோடி மட்டுமா? இன்னைக்கு மோடியுடைய டாரிஃபை மட்டும் ட்ரம்ப் அறிவிக்கல. ஊர்ல இருக்கிறவ எல்லாருக்கும் சட்டம் பிள்ளையா ட்ரம்ப் தான் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. அவங்க எல்லாரும் கூட சும்மா தான் இருக்காங்க, பொறுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. சரி சரி போகட்டும் அப்படின்னு. அப்படி பொறுத்துட்டு இருந்துட முடியாது இல்ல, என்ன பண்றதுங்க? அப்ப மோடி அவர்கள் கையாளாதவர்கள்னே வச்சுக்கலாம். நம்முடைய இந்திய தேசத்தினுடைய பொருளாதார கொள்கையை எங்கேயோ இருக்கிற ட்ரம்ப் அறிவிக்கிறாருன்னா அதை மோடி பார்த்துக்கிட்டு கடந்து போயிடுவாரா? ராகுல் காந்தி சொல்ற எதுக்காவது அந்த மனுஷன் விளக்கம் வேணும்னு கேக்குறீங்க, விளக்கம் கொடுத்தாச்சு. இந்த டாரிஃப் மேட்டர்லயும் விளக்கம் கொடுத்தாச்சு. 1008 தரம் ஃபைனான்ஸ் மினிஸ்ட்ரியில இருந்தும் அதை படிச்சு சொல்லியாச்சு. திருப்பியும் நீங்க கேட்டீங்கன்னா நம்ம என்னதான் பண்ண முடியும்? இல்ல வரமாட்டேங்கிறாரேன்றதுதான் அவருடைய கேள்வியா இருக்கு. நாடாளுமன்றத்துல பிரதமர் பதில் சொல்ல மாட்டேங்கிறாரேன்றதுதான் ராகுல் காந்தியுடைய குற்றச்சாட்டு. முடியாது. உனக்கெல்லாம் ராகுல் காந்தின்னு பேர் வச்சவங்களுக்கெல்லாம் நாங்க பெட்ரோமாக்ஸ் எதிர்கட்சி தலைவருக்கு சொல்லலைன்னா வேற யாருக்கு நம்ம சொல்ல போறோம் அப்படிங்கிற கேள்வி பொதுமக்கள் மத்தியில கேக்குற கேள்வி ஒர்த்தா இருக்கணுங்க. கேக்குற கேள்வி ஒர்த்தா இருக்கணும். ஒர்த்தா இல்லைனாலும் ஒர்த் இல்லன்றத சபையில ஒர்த் இல்ல, அவருடைய ஆக்டிவிட்டியும் ஒர்த் இல்ல, அதுக்கெல்லாம் பதில் சொல்லிட்டு இருக்க முடியாது. புறம் தள்ளிட முடியாதுல்ல எதிர்கட்சியா? அப்படிதான் லெஃப்ட் ஹேண்ட்ல தான் புறம் தள்ளி இருக்கோம். என்ன பண்ணுவீங்க? ஒண்ணும் பண்ண முடியாது. எதிர்கட்சி தலைவருக்கு சொல்ல மாட்டாரு. மக்கள் கேள்வி கேட்கறதை எதிர்கட்சி மூலமாகத்தான் கேட்க முடியும். யாருக்கு தான் பதில் சொல்லுவார்? யாருக்கு அவர் ஆன்சரபிள்? பிரதமர் மோடி. பொய் குற்றச்சாட்டுகளுக்கு பதில் சொல்ல முடியாது. எனக்கு கூட சொல்ல முடியல. இப்போ வெளியில இருந்து பார்க்கும் பொழுது திமுகவும் பாஜகவும் கொள்கை ரீதியாக பெரிய முரணோட பெரிய எதிர்ப்போட நிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரியான அப்படிதான் கள நிலவரம் இருக்கு. அரசியலும் அப்படிதான், எதிர் அரசியல் தான் ரெண்டு பேருமே செய்யறாங்க. ஆனா மறைமுகமா திமுகவுக்கும் பாஜகவுக்கும் ஒரு கூட்டு இருக்கு. இப்போ பாஜகவினுடைய தலைவராக இருக்கிற நயினா நாகேந்திரன் அவர்களுக்கும் தமிழகத்தினுடைய முதல்வர் ஸ்டாலின் அவர்களுக்குமே ஒரு நட்பு இருக்கு. அதனாலதான் நயினா நாகேந்திரனுடைய மகன் ஒரு ஊழல் செஞ்சிருக்கும் பொழுது அதுக்கான நடவடிக்கையை முதல்வர் எடுக்கல அப்படிங்கிற மாதிரியான ஒரு குற்றச்சாட்டு வெளியில உள்ளவுதே. அதை நீங்க எப்படி கட்சிக்குள்ள அதை எப்படி பாக்குறீங்க? பொது பிரதிநிதியா நீங்க அதை எப்படி பாக்குறீங்க? இது ரொம்ப சீரியஸான குற்றச்சாட்டு. இத வச்சிருக்கிறது பாத்தீங்கன்னா ஒரு எதிர்கட்சி வைக்கல, ஊடகங்கள்ல அப்புறம் சமூக ஆர்வலர்கள் மத்தியில வைக்கப்படுற ஒரு குற்றச்சாட்டு. இந்த குற்றச்சாட்டுக்கு நான் இங்க பாஜக நிர்வாகியாக நான் பதில் சொல்றது ரொம்ப அதிக பிரசங்கித்தனமா இருக்கும். ஆனா எனக்குமே இந்த குற்றச்சாட்டு பகீர்னு இருக்குங்கிறத நான் ஒத்துக்கிறேன். இதுக்கு தமிழக பாஜகவும் குறிப்பிட்டு நயினார் நாகேந்திரன் அவர்களும் அவருடைய மகன் பாலாஜி அவர்களும் கண்டிப்பாக பதில் சொல்லணும். இல்லைன்னா பேர் கெட்டுரும். நான் விஜய் அவர்கள் கட்சி ஆரம்பிச்சப்போ செம்ம எக்ஸைட்டடா, ஏன்னா நான் ஃபேனு, நான் ரொம்ப வரவேற்ற ஆளுதான். அவர் விருப்பம் இல்லாம வந்திருக்காருன்னு எனக்கு தோணுதுங்க. கேரளால கிறிஸ்துவர்களை அடிக்கிறார்கள்னு ஒரே ஒரு சம்பவத்தை வச்சு இங்க பெரிய அறிக்கை விட்டாங்க. அப்ப கட்சியை நடத்துறது யார்? உங்களுடைய குற்றச்சாட்டை பொறுத்த வரைக்கும் கிறிஸ்தவ மிஷனரிகள் தான் தாவேக்காவை இயக்குதுன்னு குற்றப்படுத்துறீங்களா? குற்றம் இல்ல, நான் கேள்வி கேட்கிறேன். எனக்கு தெரியல உங்களுடைய குற்றம் தெரியல. கூட்டத்துல பேசும்போது மோடி அவர்கள் எடப்பாடியை முதல்வர் ஆக்குவதற்கு ஓட்டு போடுங்கன்னு சொல்லலையே அப்படிங்கிறதுனால அவருக்கு அதுல விருப்பம் இல்லையா? இல்ல கூட்டணி இல்ல ஒருவேளை இந்த கூட்டணி ஜெயிச்சதுன்னா பாஜக தரப்புல இருந்தே ஒரு முதலமைச்சர் கொண்டு வரதுக்கான வேலைகளை பார்ப்பாங்களா பிஜேபி அப்படிங்கிறது? இதுல இந்த அளவுக்கெல்லாம் பாஜக இருக்கு இல்லையா, அந்த கட்சியில உங்களுக்கு இருக்கிற முரண்கள் ஏதாவது இருக்கா? முரண், இந்த விஷயம் எனக்கு பாஜகவோட முரண்படுது. இலவச பேருந்து பெண்களுக்கு கொடுத்ததை நம்ம வரவேற்கிறோம். காலை உணவு திட்டம் மாணவர்களுக்கு இது ஒரு பொன்னான ஒரு விஷயம் அப்படிங்கறதுல மாற்று கருத்து இல்லை.